பார்த்து எல்லாருமே பயப்படணும். நம்ம பசங்க ஒருத்தன் விடாம எல்லார் கையிலுமே இந்த கயிறை கட்டி விடணும்டா. எங்க அப்பா இந்த காலேஜ் பிரின்சிபல். அவருக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் எனக்கும் இருக்கு. போடா கேட்டதுல வாடா டேய் ப்ளீஸ்ண்ணே கையை காட்டுறா. என்னண்ணே டேய் அவன் தான் வேணான்றான்ல விடுறா. டேய் நீ சும்மாரா கட்டுறா காட்டுறா. இங்க பாருடா இதான் உனக்கு பாதுகாப்பு. மற்றவங்கிட்ட நீ மாட்டிக்கிட்டுனா உன் கையில் இருக்க இந்த கயிறை பார்த்தா நீ நம்ம பையனை காப்பாற்ற முடியும். உனக்கு உடன்பாடே இல்லைனாலும் இந்த கயிறை நீ கட்டி தாங்கணும் போ. யார் என்ன சொன்னாலும் இந்த கயிறு நம்மளை காப்பாற்றும், புரியுதா? சார் 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 கையை கொடுங்க, கையை கொடுங்க. நீங்களும் நம்ம ஆளுங்க தானே? நம்ம ஆளுங்களா? ஆமா, இந்த கயிறை கையில கட்டுங்க. சார் என்ன கயிறு இது? நம்ம ஜாதி கயிறு சார். நான் சாதியற்றவன் மதமற்றவன் சர்டிஃபிகேட் வாங்கி 7 வருஷம் ஆச்சு சார். நீங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இத்தனை நாள் ஆகி போச்சு. கையை காட்டுங்க. வாயில தான் வந்துட போகுது. போங்க சார் போங்க. வேணாமா? ஓகே. என்ன சார் கயிறு தூக்கிட்டு உங்கள்கிட்டே வந்துட்டாங்களா? நம்ம காலேஜ் மட்டும் இல்லை சார், தமிழ்நாட்டில் 90% காலேஜில் இதே நிலைமை தான் சார். நம்ம காலேஜ் எல்லாத்துலேயும் நம்பர் 1, இதுலேயும் நம்பர் 1. இல்லை சார், இது வேணாம் தப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கவங்களே கையில் கயிறோட அலையிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இவங்களை திருத்த முடியாது சார், விட்டுட்டு வேலையை பாருங்கள் சார். சார் இவங்களை சரி பண்ண முடியாது, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை சரி பண்ண முடியும். அவங்க கையில் கட்டியிருக்க கயிறு அவங்கள வச்சு அவ தெரியணும் சார். முதல்ல அவங்கள ஒன்று சேர்க்கணும். கஷ்டம். முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. வாங்க. ஓ தேன்மொழி சார், மார்க்கு கசக்குதேம்மா. கல்யாண பத்திரிகையில் பெருமையை பேர் போடுறதுக்காக உங்க ஒப்பனை படிக்க வைக்கிறாடா. அதுக்கு அவசியமே இல்லை. உடனடியாக உங்க ஒப்பன் நீ ஒரு மாப்பிளையை பார்க்க சொல்லி பண்டல் பராங்குசம் எடுத்துக்க. எஸ் பழனிமுத்து பத்தாதியா உன்ட்ட இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். சிந்தனை சிதற விடாம பார் போட்டு இந்த ஃபாதர் என்னை காப்பாத்து. கை போதும் பொண்ணு. மார்க் போதாது பொண்ணு. என்ன பாத்தியா, ஒரு ராத்திரி பிரின்சிபல் ஆயிருக்க முடியுமா? எங்கேயுமே ரோல் ஆகாம என்ன ரோல் மாடல் அனுப்பிச்சு ஒர்க்க டைட் பண்ணு. கை ஓகே சார். முத்துலட்சுமி சார், ஹவுட்ஸ் பாசிபிள்? நீ இவ்வளவு மார்க் எடுத்துக்க வாய்ப்பு இல்லையே. டெஸ்ட் தானே பாஸ் பண்ண. டச் விட்டு எழுதிருக்கீங்க. அடுத்த முறையாவது படிச்சு எழுது. எஸ் அருண். இவனா இவன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு 3 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணமே. என்னடா இது மார்க்கு? யூஸ்லெஸ். ஏற்கனவே ஏகப்பட்ட அரியஸ். ஓ ஜாதிக்கல படிப்பு ஒத்து வராதா? என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? போடா வெளிய. ஐ சே யூ கெட் அவுட். உன்னால இந்த காலேஜுக்கு கெட்டவே. போடா. போ. என்ன சார் இது அநியாயமா இருக்கு. நம்ம பேச வேண்டியது வாங்கின மார்க்கை பத்தி இல்லை சார், வாங்க போற மார்க்கை பத்தி. லோ மார்க் ஜாதி அது இதுன்னு திட்டி பாவம் அந்த பையன் காலேஜ் விட்டு போயிட்டான். பசங்களை விட்டு தேடி பார்த்தும் கிடைக்கல. தேங்க்ஸ். நீ உருப்பிட மாட்ட. யூஸ்லெஸ்னா அவன் அப்படி தான் சார் ஆவான். நீ நல்லா வரவிடான்னு தட்டி கொடுத்து அவன் பிடிச்சி ஏறி வந்துடுவான் சார். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெறும் மார்க்காக தான் சார் பார்க்குறாங்க. யாருமே சக மனுஷனா பார்க்கறது இல்லை. சிஸ்டமே தப்பாக இருக்கு சார். சிஸ்டத்தை மாத்திரன்னு எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறானா? அதை இஷ்டத்துக்கு கூட முடியாது. நான் என்ன பீச்சில் பாடா பிரின்சிபாலியா? அவர் தான் உங்களை மூளை இல்லாத பிரின்சிபாலுங்கிறாரு. அவன் சொல்றானா நீ சொல்றியா? வைஸ் பிரின்சிபால் நான் ஏன் சார் போய் சொல்லணும்? ஆமல்ல, நீ சொல்ல மாட்டேன். அப்படியே சொல்றானா? உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்றாரு சார். வளர்ந்திருக்கான் உயரமா, எனக்கு கொடுக்குறான் துயரமா. கோபால் இதோ போயிட்டு வரேன் சார். யூ டேக் கோடா. ஓகே சார். பார்த்தீங்களா சார், நம்ம ஒரு வேலை சொன்னோம்னா கேட்டும் கேட்காத மாதிரி அங்கேயே நிற்பான். பிரின்சிபால் சொன்னதும் பாருங்க, பயத்தில் பஞ்சா பறக்கிறத. பயத்தில் ஓடலை சார், நட்பு. அப்படி என்னையா பிரின்சிபாலுக்கும் பியூனுக்கும் நட்பு? சிதம்பரம் சீக்ரெட்டாகவே இருக்கு. நான் பிரின்சிபால் ஆனதும் செய்கிற முதல் வேலை சீக்ரெட்டை ஓப்பன் பண்ணுறது தான். என்ன சார் பிரின்சிபால் மீட்டிங்கா? ஆமாம் மேடம். அன்னைக்கு நீங்க பிரின்சிபாலை பத்தி விபி கிட்ட பேசும்போதே நினைச்சேன் உங்களுக்கு அழைப்பு வரும்னு. உண்மையை தானே சொன்னேன். போங்க, வெயிட் பண்ணுவாரு. சரி. எப்படியோ 2 பேருக்குள்ள பிரச்சனை பெருசாகி மேட்ரு கரஸ்பாரண்ட்டுக்கு போகணும். அவர் பிரின்சிபாலை தூக்கணும், நான் பிரின்சிபால் ஆகணும். ஆமாம் சொன்னேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஏதாவது கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கா சார்? இதுக்கெல்லாமா காம்பேக்ட் ரூல்ஸ் போடுவாங்க? இதுக்கு தான் சொன்னேன். காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லயே சொன்னேன். தமிழ் டிபார்ட்மெண்ட் உள்ள போவீங்க 247 லெட்டர் வச்சு இலக்கணம் பேசிட்டு திருவானுங்கன்னு. ஆனா எங்க லாங்குவேஜ் ஜஸ்ட் காம்பேக்ட் 26 லெட்டர்ஸ். லண்டன் பாரிஸ் ஃளைட்டே பறந்துட்டு இருக்கு. ஆனா உங்க தமிழ்நாட்டிலே மயக்க மட்டும் கிடைக்க வந்து முழுசா 3 மாசம் ஆகல. டேய் கோபால், அந்த டாக்க பிடிச்சு தோடிச்சு விடுறா. அதை நிறுத்திடுச்சு, நீங்க ஆரம்பிங்க. அப்படின்னா என்ன டாக்டர்யா? அப்படியே திருப்பி போ. ஜிஓடி காட். I am god of this college. ruling god. நீங்க கடவுளாவே இருந்துட்டு போங்க சார். இருக்க போக முடியாது. 2 வருஷம் 20 வருஷம் கூட இருங்க சார். பசங்களை ஏன் சார் போட்டு வதைக்கிறீங்க?
மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படும்போது செத்து பிழைக்கிறான் சார். செத்து போட்டுமியா பிழைச்சிருந்து பொங்கலை வைக்க போறான். வீட்டுக்கு வேஸ்ட், நோட்டுக்கு வேஸ்ட். சார் இதுக்கு மேல நான் இங்க இருந்தா நல்லது இல்ல. புரியுதுல? புரியுதுல? உங்களுக்கு நல்லது இல்ல. கை வச்சிடணும். ஆமா, வாழ்க்கை கூட போதும் பொண்ணுன்னு பேர் வச்சாங்க. அது ஒன்றும் இல்லைடா, அவங்க வீட்டில் வரிசை 5 பொண்ணாக பிறந்ததுனால பொறுமையில் இருந்தவங்க அப்பா இதுவே கடைசி பொண்ணாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஏய் பால் வராடா. ஐயோப்பா, எக்ஸாம்க்கு படிக்கலாம் தான் பார்த்தேன், ஆனால் முடியலடி. நானும் 1.5 வருஷமா ட்ரை பண்ணுறேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா. டேய் அவனை எத்தனை தடவை பார்த்துருக்கா தெரியுமா? இது வரைக்கும் 16 தடவை உன்னை பார்த்துருக்கா. நிஜமாவா? நிஜமா. இனிமே நீ இதை பத்தி பேசாத. நானே போய் அவட்ட ஒரு நாள் பேசி ஒரு விட்ட கிளியர் பண்ணி வைக்கிறேன். சீரியஸா? உண்மையை தான் சொல்றேன், பின்ன பொய்யா சொல்றேன்? டேய் நீ சொந்தமா நான் நைட்டு நிறைய ஃபோன்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது ஃபோன்ல பேலன்ஸ் இல்ல, ரீசார்ஜ் பண்ணலடா. ஏய் இந்தா ரீசார்ஜ் பண்ணி. ரீசார்ஜ் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்டா. முதல்ல இது சம்மந்தமா நம்ம நிறைய ஆதாரங்கள் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம். டெக்னாலஜி என்னைக்குமே நம்ம கை கொடுக்கும். இந்தா இதுல அழகா அவ பக்கத்துல வரும்போது ஒரு செல்ஃபி எடு. எடு. போதும், புறா பார்க்கலாம். டேய் இவன் எங்கன்றா உள்ள வந்தா? சரி சரி வந்துட்டா, டென்ஷனை குறை. ஃபோட்டோவில் கூட அவன் இருக்கக்கூடாதுரா. டேய் ஏண்டா எதுக்குடா முறைக்கிறாங்க? என்னைக்குடா ரீசன் சொல்லியிருக்கானுங்க, அவனுங்களும் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஒரே காலேஜ், அதுவும் ஒரே கிளாஸ், இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி இருக்குடா. சே இந்தா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தமிழ்நாட்டில் தான் படிக்கணும் என்று பெரிய ஆசையோடு வந்தனான் சார். ஆனால் பாதியில் எப்போ விடணும் பயமா இருக்கு சார். ஏன்பா? இங்கே 2π cos θ என்று போட்டால் ஆன்சர் வராது, அதனால தான் சொல்றேன். சரி. இங்க வா. சார் அவங்ககிட்ட என்ன பேச்சு? டவுட் கேட்டேன் சார். டவுட்னா ப்ரொஃபஸர்கிட்ட கேட்க வேண்டியதானே? இங்க பாரு, திலீபன்ட்ட பழகுன ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான். ஜாக்கிரதையா இரு, போ. சரி சார். சரி கிளாஸ் போ. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ரொம்ப டேஞ்சரான பையன் சார், அவங்க கூட எல்லாம் சவகாசம் வச்சுக்காதீங்க சார். மிஸ்டர் அழகிய தமிழ் மனவாளன், உங்க குடும்பத்தை விட்டு நீங்க அதிகபட்சம் எத்தனை நாள் பிரிஞ்சிருக்க? ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியாது சார். பிறந்த மண்ணை பிரிஞ்சு, சொந்த பந்தத்தை பிரிஞ்சு திசைக்கு ஒருத்தராக சிதறி கிடக்குறாங்க சார். எப்போ ஒருத்தர் பார்த்துப்பாங்கன்னே தெரியாது. அவனுடைய ஆதி மண்ணே இதுதானே சார். அவன் இங்கேருந்து துரத்துனா அவன் எங்கே போவான்? பெத்த தாய்க்கு மருத்துவ உதவி கூட நம்மளால் செய்ய முடியல சார். திருப்பி தானே அனுப்பணும். ஆனால் நம்மளாம் சொல்லிக்கலாம், நெஞ்ச நிமித்தி சொல்லிக்கலாம். போங்க சார். சரி சார். தம்பி, பிறந்த இடத்துல மட்டும் இல்லைடா, போகிற இடத்துலையும் போர் தான். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏறி மீச்சிட்டு போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? சரி சார். ஓ ஆதி கெட் அப். நேற்று ஏன் வந்து தொலைல? லீவ் போடுறதா இருந்தா சொல்லிட்டு போட வேண்டியதானடா. இவர் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா லீவ் போடுறது. ஏய் என்னடா சொன்னா? என்ன சொன்னா? ஒன்றும் சொல்ல இல்லை சார். டெல் மீ. ஒன்றுமே சொல்ல இல்லை சார். நீங்க 2 பேர் இருங்க, மற்றவங்களாம் கிளம்புங்க. தேங்க்யூ சார். போங்க, சீக்கிரம் போங்க. ஏய் நீ போய் வெளியேறு. என்னடா சொன்னா? சொல்டா, என்ன சொன்னா? ஏய் தம்பி, ஏன்பா வெளியே நிற்கிற? சார் 1 மணி நேரமா நிற்க வச்சிருக்காரு சார். ஏன்? சொல்றா. நேற்று லீவ் போட்டதுக்காக. என்ன சொன்னா அவன்? சொல்லு, டெல் மீ. இவர் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா லீவ் போடுறாரு என்று சொன்னான் சார். அப்படியா சொன்னா அவன்? உங்களுக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருந்தா? சார் 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 ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வாங்க. தண்ணி கொடு. சார் சார் எதுக்கு சார் அவனை தண்டிக்கிறான்னு நினச்சிட்டு உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க? இவ்வளோ ப்ரெஷர் வேணாமே. அட்வைஸ் பண்ணுறீங்களா மிஸ்டர் தயாளன்? இல்லை சார். சார் சாரி சார், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்செட்டில் இருந்தேன், அதனால தான். என்ன அப்செட்டு? உனக்கு என்ன அப்செட்டு? உன்னால எனக்கு தான் அப்செட். சார் சார் ஒரு நிமிஷம், என்ன பிரச்சனை? நேற்று காலையில் காலேஜ் கிளம்பும்போது. தேன்மொழி. அப்பா இந்தாமா. கொடுங்கப்பா. என்னாச்சு? பிபி ரொம்ப அதிகமானதால பேரலைசிஸ் அட்டாக் ஆயிருக்கு. எழுதி தர, உடனடியாக பெட்ல சேர்த்துருங்க. சார்
மற்றவங்க கஷ்டத்தை நம்ம போக்கணும்னு கூட அவசியம் இல்லை சார். அவங்க சொல்ல வரதை காது கொடுத்து கேட்டாலே போதும் சார். அதுவே அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். சார் எங்கப்பா? இங்கே தான். அக்கா சார். அப்பா. ஐயா வணக்கம். எங்க சார்? இல்லை இல்லை, இருங்க நீங்கள் இருங்க. இந்தாம்மா, நீங்கள் 2 பேர் தானா? தங்கச்சி வீட்டில் இருக்கு சார். ஐயா, நல்ல முறையான ஃபிசியோவும் சத்தான உணவும் இருந்தால் பழையபடி நடந்துடலாம்டா. அழாதீங்கம்மா. இங்கே பாரு, துன்பத்திலேருந்து மீள்றது முக்கியம் இல்லை, அதோட பாதிப்புலேருந்து மீள்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் 2 பேரும் மீண்டு வந்தால் தான் அவரை பத்திரமா பார்த்துக்க முடியும். சரியா? இந்தா பரவாயில்ல சார். வைடா, வண்ணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? சார் அப்பா வேலைக்கு போய் தான் எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டார். நீ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல சார். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன் அவன் கூட. தைரியமா இரு. வா, எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தாண்டா ஆகணும். மேடம் வணக்கம் மேடம். என்ன இந்த பக்கம்? ஆதி அப்பாவை பார்க்கலான்னு வந்தேன். சரி பாருங்க. ஆதி கூட்டு போ. வாங்க மேடம். என்னாச்சு இதுங்களுக்கு? என்னைக்கு இல்லாம மேடம் கேட்டு தொலைக்கிறீங்க? ஒரு சின்ன டவுட் மேடம். என்னடா டவுட்? என்ன டவுட்? இன்னைக்கு காரிடார்ல கேப்ப, நாளைக்கு ரோட்ல போகும்போது கேப்ப, அப்புறம் வீட்ல வந்து கேப்பியா? எந்த டவுட்டா இருந்தாலும் நீ கிளாஸ்ல தான் கேட்கணும். புரிஞ்சுதா? தள்ளி நில்லு முதல்ல. இந்த டவுட் கேட்கற மாதிரி வந்து உரசுறது, இந்த மாதிரியான வேலையில வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. ஜாக்கிரதை. என்னாச்சு மேடம்? என்னடா டவுட் கேட்டேன் சார். என்ன டவுட்? அவன் டவுட் என்னன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பழைய டவுட் மேடம் இது. வா. வணக்கம். உட்காருங்க. சார் இது உங்க கிளாஸ் இல்ல. ஒரு 2 நிமிஷம் தரமாட்டியாப்பா? தாராளமா எடுத்துக்கங்க சார். உட்கார். உன் டவுட் என்னப்பா? சார் அது வந்து தம்பி, நியாயமான சந்தேகமாக இருந்தால் யாருக்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் போல்டாக கேட்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. சரி சார். கேளு. சார் நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் சார் இருக்கோம். ஆனால் ஸ்டாஃப்ஸுங்க தான் உதாசீனப்படுத்துகிறாங்களே. பரவாயில்லப்பா, பதில் கிடைக்கிற வரைக்கும் கேளு. சரி சார். உட்கார். என்னப்பா? அறிவியல் புணர்ச்சிக்கும் தமிழ் புணர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு. டேய் செம்ம கேள்விடா. நானும் இதை ரொம்ப நாளாக கேட்கணுன்றேன். டேய் அப்படி இல்லை. என்ன சார் இது எனக்குள்ளேயும் இந்த கேள்வி ரொம்ப நாளாக இருக்குது சார். ஆனால் உட்கார் சொல்கிறேன். சரி சார். இவன் கேட்குறது ஒன்றும் கேவலமான விஷயம் இல்லை. ஆண் பெண் அன்பில் தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. காதல் சொல்லும்போது வர்ற மரியாதை அதை வெளிப்படையாக பேசும்போது கேவலமாக இருக்குன்னா நாம் அறிவியலை சரியாக கற்றுக்கலன்னு அர்த்தம். குட் மார்னிங். சிட் டவுன். மார்னிங் மேம். மார்னிங் சார். யோ அங்கே பாரு, அதே கிளாஸில் 2 பேரும் கிளாஸ் எடுக்கிறாங்களாம். நீங்கள் பார்த்துங்க, எனக்கு கிளாஸ் இருக்கு. தேங்க் யூ. ஏய் சார், உங்கள் டவுட்டை மேடத்தில் கேளு, அவங்க கிளியர் பண்ணுவோம். என்னப்பா டவுட்? சார் வர இந்த தயாலம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கார் சார். புதுசாக ஏதாவது சொல்லியா? என் பொண்டாட்டி எனக்கு போன போட்டு ஏங்க நான் கொடுத்துட்ட வெண்டைக்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு கேட்டா சார். கிளாஸ் டைம்லேவா? ஆமாம் சார், நல்லா இருக்குன்னு சொன்னேன் சார். அதுக்கு போய் இந்த குட்டிச்சாதனை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்கிறா சார். அவன் ஃபோனை தான் சொன்னானா இல்லை உன் பொண்டாட்டி சொன்னானா? சார் அதை விடுங்க சார். சுருக்கமா விடையல்னு சொல்லி 10 கொஸ்டின் கொடுத்து கேள்வி கேட்டா ஏதோ ஒரு முண்டம் எல்லா கேள்விகளுக்குமே தெரியும் தெரியாது தெரியும் தெரியாதுன்னு எழுதி வச்சிருக்கா சார். அப்படியே வந்த கோபத்தில் பேப்பரை கசிக்க வெளியே போட்டா அதை எடுத்து டஸ்ட்பின்ல போடுறாரு சார். குப்பையை எடுத்து குப்பை தொட்டிலே போடுறாடா. நெக்ஸ்ட் சார், எதுக்கு எடுத்தாலும் பசங்க ஒரே டவுட்டா கேட்டு தொலைறானுங்க சார். நீ படிச்சிருந்தா பதில் சொல்லியிருக்கலாம். ஆமாம் சார். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்குறானுங்க சார். கொஸ்டினுக்கு பிறந்தவங்க சார் அட்டெண்டன்ஸ் எடுக்கலான்னு அவர் கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்கள்லாம் அவரை அண்ணா நண்பா மாமா மச்சான்னு உறவு சொல்லி கூப்பிடுறானுங்க சார். ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்றானுங்களா? அதோட ஒரு முக்கியமான விஷயம், முன்னால வந்து காதல சொல்றேன். ஒரு பொண்ணு அவரை தயாலா சாரி சார். ஐயோ பரவாயில்லம்மா, என்ன சொல்ல வந்தே சொல்லு. தயாலா சாப்பிட்டியாயா? எங்கள் அம்மா இப்படி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீ கேட்டிருக்க. பாத்தீங்களா சார், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேணாம். பண்ணணுமா? நாளைக்கு நம்மளே அப்படிதானே கூப்பிடுவாங்க சார். இவங்க முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த தயாளன் சார் செஞ்சார்னா நாளைக்கு இவங்களே எப்படி ஸ்டூடண்ட்ஸ் மதிப்பாங்க? சரி அதோட விட்டாரா? என்ன இருக்கா? படிச்சா நிக்க மாட்டேங்குது சார். சாப்பிட்டா கூட தான் நிற்க மாட்டேங்குது. அதுக்காக சாப்பிட்ற நிறுத்திரியா சார்? பின்னடா மக்க பண்ணக்கூடாடா, நல்லா புரிஞ்சு படிக்கணும். உனக்கு என்ன பிடிக்கும்? சினிமா சார். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு நடிகரோட பேர் வச்சுக்கோ. இது விஜய் கொஸ்டின், இது அஜித் கொஸ்டின், இது சிம்பு கொஸ்டின், இது தனுஷ் கொஸ்டின், இது விஜய் சேதுபதி கொஸ்டின். எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது டக் 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 டக்னு ஞாபகத்தில் வரப்போகுது. புரியுதா? அப்படியே மனசில் நிற்கலன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஸ் கொடு, புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறா. போ. தேங்க்யூ சார். சாரி. ஹலோ மேடம், ஏன் இப்படி காட்டுத்தனமாக நடந்துக்கிறீங்க? தடி மாடு மாதிரி மேல வந்து இடிக்கிறான். அவனை வான் பண்ணாம நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. சின்ன பசங்க மேடம், நாம தான் கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும்.
பக்குவமா ஹேண்டில் பண்ணுமா? என்ன சார் ரெட்ட அர்த்தத்துல பேசுறீங்க? ரெட்ட அர்த்தமும் கிடையாது, 3 அர்த்தமும் கிடையாது. அவனுக்கு உங்க புள்ள வயசு இருக்குங்க. அவன் என்ன இடிச்சதை கூட பொறுத்துப்பேன் சார். ஆனா இடிச்ச அந்த தடி மாட்ட என் புள்ள மாதிரி நான் பாருங்க. அததான் சார் என்னால பொறுத்துக்க முடியல. என் பையனுக்கு இப்பதான் சார் 6 வயசு ஆகுது. இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்றது? ஐயோ மேடம், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானா? மேடத்தை நான் முதல்ல காலேஜில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது காலேஜ் ப்ரொஃபஸர்னு. என்னையா இது? ஏய் இருப்பா, நிறுத்தணும் சொல்லியா? நிறுத்துப்பா. சார், இந்த தயால நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குறது மட்டும் இல்லாம நீங்க கட்டுக்கோப்ப வச்சிருந்த நம்ம காம்பேக்ட் ப்ரொஃபசர்ஸ் அவர் வழக்கு பார்க்கறாரு சார். குறிப்பா பச்சைமால் மேடத்தை. ஆமா சார், அந்தமா கிளாஸ்லயும் இவர் உள்ள புந்துறாரு சார். அவங்க 2 பேரும் அங்கங்க பேசிக்கிறத பார்த்த ப்ரொஃபசர்ஸ் மாதிரியா சார் இருக்கு? லவ்வர்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பாருங்க சார், நாளைக்கே நம்ம காலேஜுக்கு ஒரு கட்டு பேர் வந்ததுன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். பாத்துங்க. பச்சையம்மாள் மேட்ரு அப்படியே. அந்த பொண்ணோட அப்ப நம்ம சமுதாயத்துக்காரன். அவள் அப்பனை வச்சு அவளை ஆஃப் பண்ணிடலாம். ஒன்று பண்ணுங்க, கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு நான் போகிற பொழுது அத்தனை பேர் என் பின்னால் அணிவகுத்து வாங்க. மேட்ரை ஸ்ட்ராங் பண்ணிடலாம். இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்க சார். இந்த காலேஜில் அந்த தமிழ் தயால எல்லா பசங்களுக்கும் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறதுனால இப்போ விளைவு என்னாச்சு சார்? பசங்களை அசிங்கப்படுத்தாதீங்க சார், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. என்ன மரியாதையில் பேசுகிறேன்? நீங்கள் தமிழ் ப்ரொஃபஸர், இன்க்ளூடிங் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ் சார், இதை பற்றி சொல்லி கொடுத்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது? எஜுகேஷன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடம் சார். பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. தப்பாகவே பார்க்காதீங்க சார். அப்போ டிசிப்ளின் போச்சு. எது சார் டிசிப்ளின்? எது டிசிப்ளின்? டவுட் கேட்க வந்த ஸ்டூடெண்ட்டை தள்ளி நில்றான்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுறதும், தெரியாமல் இடிச்சிட்டு போன அப்பாவி பையனை செவில் அடிக்கிறதும், எக்ஸாம் பேப்பரை கசக்கி வராண்டால வீசுறதும், பசங்க நடக்கிற இடத்துல காரி துப்புறதும் தான் டிசிப்ளினா? என்ன சொல்றான்னு தெரியுதுல? அவத்து விட்ட மாடு மாதிரி எவனா இருந்தாலும் எந்த தோட்டத்தில் வேணாலும் மெஞ்சிட்டு எங்க வேணாலும் தூங்குடாங்க. நான் அப்படி சொல்ல சார். வேற எப்படி? எதுக்கு எடுத்தாலும் ஃபைனை போட்டு தொலைக்காதீங்கன்னு சொல்றேன். வாட் யூ மீன்? பையன் லேட்டா வந்தா ஃபைன், ஐடி போடலன்னா ஃபைன், ட்ரெஸ் கோட் சரியில்லைன்னா ஃபைன், தலைமுடி வெட்டலன்னா ஃபைன். இது பத்தாதுக்கு அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா அவன் பேரண்ட்ஸை வர வச்சு உடனே பேசி முடிக்காம சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு பையனை பற்றி பெற்றவங்ககிட்ட தப்பா சொல்லி பெற்றவங்களுக்கு பையன் மேலே இருக்க நம்பிக்கை போய் அவனுக்கு அவன் மேலே இருக்க நம்பிக்கையே போய் 32 வருஷத்தில் இப்படி 8 பேரை தற்கொலைக்கு தள்ளி இருக்கோம், செத்துட்டாங்க. இன்னும் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ப்ரெஷர் தாங்க முடியாமல் படிப்பை பாதியிலே விட்டு ஓடிட்டாங்க சார். இனிமேல் அது நடக்கக்கூடாது. ஏப்டி நீ எவ்வளோ இருக்க மூச்சு வாங்குறா சார்? பசங்க காலேஜ் பஸ்ஸில் வந்தால் பிராய்லர் கோழியாக மாறிடுவானுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வாங்கடான்னு தூண்டி விட்டார். விளைவு என்னாச்சு? நம்ம பஸ்ஸெல்லாம் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸில் தொங்கிட்டு வரானுங்க. ரிசல்ட் எப்படி தான் தொங்கும்? ரிசல்ட் மட்டுமே வாழ்க்கை இல்லை சார். வேற வாழ்க்கைன்றது வேற. அது காலேஜுக்குள்ள மட்டும் இல்லை, வெளியும் இருக்கு. வெளியே என்ன இருக்கு? கிளாஸில் படிக்கிற 60 பேரும் படித்த படிப்புக்கு வேலை பார்க்க போகிறதில்ல. ஒரு 4-5 பேர் தான் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறீங்களா? வாரே வா, புரியுதா சார்? எங்க சுத்தி இவர் எங்க வர்றான்னு தெரியல. 3வது கிளாஸ்க்கு மேல உங்களுக்கு மூச்சு முட்டிருச்சு. உங்க அண்ணன் பள்ளிக்கூடத்து பக்கமே போகல. உங்க ஒட்டுமொத்த குடும்பம் இல்லீகல்ல சம்பாரிச்ச படத்துல இவ்வளவு பெரிய காலேஜ் கட்டி கரஸ்பாண்டன்ட் கல்வி தந்தைன்ற பேர்ல முகமூடி போடுறது சொல்றேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். வேற என்ன? ஏன் சார் எது சொன்னாலும் தப்பாவே அர்த்தம் எடுத்துக்கிறீங்க? இப்போ என்ன சொல்லி எதை அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்றீங்க சார்? பசங்களுக்குள்ள தான் சார் ஜாதி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இங்கே வாத்தியாருங்களே ஆளுக்கு ஒரு ஜாதி கயிறை கட்டி அதை பசங்களுக்குள்ளே இறக்கிட்டாங்க சார். ரொம்ப கொடுமையா இருக்கு சார். நற்பண்புகள் கற்பிக்காத கல்வி பேராபத்தை தரும் சார். இங்கே மாற்ற வேண்டியது மாற்றப்பட வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை சார், வாத்தியாருங்களே சார். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சார். எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. இந்த மாதிரி கிளாஸ் டைமில் வெட்டியாக உட்காந்துட்டு சாரி சார். எரிச்சலக்கல. அப்புறம் சார் அவரே ஆக்சன் எடுக்க சொல்லிட்டாரு. ஆக்சன் எடுங்க. முதல்ல உங்க கையில் உள்ள கயிறை கழட்டுங்க சார். இது அடையாளம், நம்ம அடையாளம். நியாயமா பார்த்தா நீங்களும் கட்டிருக்கணும். தமிழ்நாட்டோட அடுத்த சீஃப் மினிஸ்டர் யாருங்கிறத தீர்மானிக்கிற சக்தி கொண்டது என் ஜாதி. என் ஜாதியோட கௌரவத்தை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன். கையில இருக்கக்கூடிய கைத்தை அவுக்கணும்ன்ற அவசியம் வந்துச்சுன்னா கழுத்துல மாட்டிக்கிட்டு சாரேன். சாரே எல்லாரும் வாங்க, கிளம்புங்க எல்லாரும். சார் நீங்க வரல உங்க சரி சார். என் கையில் கயிறு இல்லை சார். எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். நான் ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த காலேஜோட பிரின்ஸ்பாலாக தான் ரிட்டையர்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் சார். நானும் உங்கள் ஜாதி தான் சார். போங்க, போய் சொன்னது உங்களையும் சேர்த்து தான். எதுக்கும் யோசிங்க சார். தேங்க்யூ சார். நான் சொல்கிறத கேளு, அடுத்த கிளாஸும் ஃப்ரீ. சரிடா. என்னப்பா என்னாச்சு? ஏன் வெளியே நிற்கிறீங்க? ஸ்டாஃப் வரல சார். யாரோட கிளாஸு? பச்சையம்மாள் மேடம் கிளாஸ் சார். ஏன் மேடம் வரல? 2 நாளாக மேடம் வரல சார். அதுக்கு வெளியே நிற்கணும், போய் கிளாஸில் இருக்கலாம்ல. சரி சார் போங்க. ஏய் போடா, உள்ளே போடா போ. நீ எடுத்துக்கோ. ஏய் ஆதி.
என்ன உட்காரு. இப்படி உட்காரு. இந்த சாப்பிடு. நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு. இல்ல பரவாயில்ல. சாப்பிடு. அதுல அவன் தொப்பில 2 குத்துறேன்னு வச்சுக்கியா. அங்க பாரு. இன்னும் கொஞ்சம். வேணாம் போதும் போதும். டேய் அவனை போய் ஆடுறா. ஏய் இருடா. எதுக்கு அவ முன்னாடி அவனை அடிச்சு சிம்பத்தியில் அவளுக்கு லவ் வரத்துக்கா? பொருடா. அவகிட்ட பேசுறதுக்கு நீ யாரா? ஃப்ரெண்டு. எங்க ஜாதிக்காரி பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டா? இந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகி நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு நல்லா தெரியும்டா. இனிமே அவகிட்ட பேசுற வச்சுக்காத. டேய் என்ன முறைக்கிற? பழனி அவளை டீப்பா லவ் பண்றான். ஏதாச்சும் குறுக்கு சால் ஓட்டணும்னு நினைச்ச சங்க அறுத்துருவோம். வாடா. தயாளன், நான் கரஸ்பாண்டன் பேசுகிறேன். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். கோமதி நாயகர் ரிட்டர்ன்மெண்ட் ஃபங்க்ஷனை சிறப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல விஷயம் சார். பொறுப்பு உங்ககிட்ட தான் ஒப்படைக்கலான்னு இருக்கேன். ஆனால் பொறுப்பை நாம மட்டுமே வச்சுக்காம பசங்ககிட்டே கொஞ்சம் பிரித்து கொடுப்போம் சார். அவங்ககிட்ட இருந்து புது புது ஐடியாஸ் வரும். ஃபங்க்ஷனே ஒரு மாதிரி புதுசாக இருக்கும் சார். நான் சொல்கிறதுலே ஒரு அர்த்தம் இருக்குது சார். நல்லது, அப்படியே பண்ணுங்க. ஓகே சார், நான் இதை பற்றி உடனே பசங்ககிட்ட பேசுகிறேன். சார் அது ஸ்டூடெண்ட்ஸோட வேலை கிடையாது சார். உங்கள் வேலையை எங்கள் தலையில் கட்டாதீங்க. சரி நீ வராத சார். கர் நான் ரெடி சார். சார் நான் வரேன் சார். நான் வரேன் சார். நான் வரேன் சார். 33% பெண்களுக்கு. நாங்களேயா சார்? பெரிதினும் பெரிதுகள்னு சொல்லியிருக்காங்க. 33% என்ன 50% தரேன். சார் அப்ப நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். நானும் வரேன் சார். நீயும் ஆதியும் சேர்ந்து லீட் பண்ணுங்க. அவங்களாம் அவங்களோட ஒர்க் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு சப்போர்ட் சரி பண்ணுறேன். சார். நீங்கள் 2 பேரும் என் கூட வாங்க. சரி சார். மற்றவங்களாம் ஸ்டாஃப் வர வரைக்கும் ஏதாவது புக் எடுத்து பார்த்துட்டுங்க. சத்தம் போடாதீங்க. ஓகே வாங்க. தேங்க்யூ சார். இதுதான் உண்ணாம தின்னாம அண்ணாமலையான் கொண்டு போன கதை. ஏய் அது எப்படிரா? அவ கூட பேசுறதுக்கு எந்த சான்ஸ் கிடைச்சாலும் முட்டி மோதி அந்த கதவை முடிடுற. என்ன எதுக்குடா பாக்குற? அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் வாடா. நடுவில் இருக்க சார் மட்டும் போயிட்டாருன்னு வச்சுக்கயேன், உன் நிலைமை ரொம்ப கஷ்டம். பாரு சார் போறாரு, போயிட்டாரு. பாத்தியா? அடி வாங்கினாதான் சரிப்படுவோம்.